Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இது 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரது அரசியல் வாழ்க்கைக்கே முடிவுரை எழுதியதாக அரசியல் பார்வையாளர்கள் அனுபவபூர்வமாக கூறியிருந்தனர். அது உண்மையாகியுள்ளது. பவானிப்பூர் தொகுதியில் தோல்வியை தழுவிய மம்தா பானர்ஜியின் கட்டுப்பாடிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் போய்விட்டது என்றே கடந்த சில நாட்களாக அக்கட்சிக்குள் நடக்கும் சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏற்கனவே தேர்தல் தோல்வியால் மேற்கு வங்க உள்ளாட்சி அமைப்புகளில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தாமாக முன்வந்து பதவி விலகியுள்ளனர். இந்நிலையில் மம்தா பானர்ஜி மீது கடும் அதிருப்தியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியை விட்டு விலகி பாஜகவில் இணைய தயாராக இருப்பதாக பிஷ்ணுபூர் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சௌமித்ரா கான் சில நாட்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் தலைமையின் மீது அதிருப்தி அடைந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க மம்தா பானர்ஜி வீட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளனர். கோபமடைந்த மம்தா பானர்ஜி கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களான ரிதாபிரதா பானர்ஜியையும் சந்தீபன் சாஹா ஆகியோரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். ஏற்கனவே கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ரிஜு தத்தா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக சிவசேனாவில் நடந்தது போல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தாவுக்கு எதிராக நடப்பதாக கூறியுள்ளார். அதிருப்தியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட டிஎம்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற சபாநாயகரை சந்தித்து தாங்களே உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று உரிமை கோருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 80 திரிணாமுல் எம்எல்ஏக்களில் 2 பங்கு பேர் இருப்பதால் அவர்களது வேட்பாளரே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பார் என்றும் அக்கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ரிஜு தத்தா கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நியமன பிரச்சினை திரிணாமுல் கட்சியை 2ஆக பிளவுபடுத்தியுள்ள நிலையில் அதிருப்தி தலைவர்களின் கோபம் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மீதுதான் உள்ளது என்றும் அதன் தலைவர் மம்தா பானர்ஜி மீது அல்ல என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே சபாநாயகருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றில் சட்டோபாத்யாவை எதிர்க்கட்சித் தலைவராக பரிந்துரைக்கும் வகையில் சில திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்துகள் போலியாக போடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி குற்றஞ்சாட்டியதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது. சோபன்தேவ் சட்டோபாத்யாவை ஆதரிக்கும் வகையில் டிஎம்சி கட்சி சார்பில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தங்கள் கையெழுத்துகள் போலியாக பயன்படுத்தப்பட்டதாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ரிதப்ரதா பானர்ஜி மற்றும் சந்தீபன் சஹா புகார் அளித்துள்ளனர். இந்த கையெழுத்து மோசடி குறித்து விசாரணை நடத்தி வரும் மேற்கு வங்க சிஐடி இது தொடர்பாக அபிஷேக் பானர்ஜி உட்பட பல திரிணாமுல் தலைவர்களுக்கு விசாரணைக்காக சம்மன் அனுப்பியிருந்தது. கடைசியில் திரிணாமுல் கட்சியில் அத்தையும் மருமகனும் அதாவது மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி மட்டுமே எஞ்சி இருப்பார்கள் என்றும் மற்ற தலைவர்கள் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்றும் பாஜகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான திலீப் கோஷ் விமர்சனம் செய்திருந்தார். உண்மையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததன் மூலம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.